திருமணம் ஆன பிறகு பெண் கணவன் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்றது இப்ப ரீசெண்டா எடுத்த முடிவு கிடையாது. கரெக்டா? என்னன்னா அது அந்த காலத்திலேயே தொன்று தொட்டு அது பல காலங்களாக அதையே தான் ஃபாலோ பண்றோம். ரைட்டுங்களா? அந்த காலத்துல அப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா பெண்களை பாதுகாத்து வளர்ப்பதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேர்டனை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. எப்படின்னா கல்யாணத்துக்கு முன் வந்து பெத்தவங்க பாத்துக்கணும், திருமணம் ஆன பிறகு அந்த பையனும் அந்த பையன் சார்ந்த குடும்பமும் அந்த பெண்ணை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆன பிறகு பெண் வந்து கணவன் வீட்டுக்கு போகணும்னு வச்சிருப்பாங்க. இது மாநாடு வச்சு பிள்ளைய பெத்தவங்க மட்டும் ஒன்னா சேர்ந்து பொண்ணு நம்ம வீட்டுக்கு தான் வரணும், நம்ம பையனை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தாங்க இல்லைங்களே. சரி, எவ்வளவோ மாற்றம் வந்துருச்சு. ரைட்டுங்களா? லிவிங் டுகெதர், ஓ லிவிங், அதுக்கப்புறம் பெண்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால கண்ட கர்மத்தை பார்க்கணும். கரெக்டுங்களா?